சதா சிவம் என்று அடிக்கடி சொல்லுவார்கள். ஆக சதா சிவம் என்றால் நாம் ஒவ்வொரு நொடி பொழுதும் நாம் பார்ப்பது, கேட்பது, நுகர்வது அனைத்தையுமே நமது உயிர் நம் உடலுக்குள் அணுக்களாக உருவாக்கி கொண்டே உள்ளது. இந்த உடல் என்றால் சிவம். ஆக ஒவ்வொரு நொடி பொழுதும் நாம் சுவாசிப்பது அனைத்தையுமே சிவமாக, சதா சிவமாக ஆக்கிக்கொண்டே உள்ளது என்பதை குறிப்பிடுவதற்குத்தான் சதா சிவம் என்று ஞானிகள் நமக்கு காரண பெயர் வைத்து உட்பொருளை அறிந்து கொள்ளும் விதமாக காட்டினார்கள். ஆகவே நாம் சதா சிவமாக ஆக்க வேண்டியது எது? இருளை அகற்றி அருள் ஒளி பெறும் அருள் ஞானத்தை, அருள் ஞான சக்திகளை நாம் நுகர்ந்தறிந்து நம் உடலிலே அந்த இருளை அகற்றிடும் அருள் ஞானத்தை, அதைத்தான் சதா சிவமாக்கிக் கொண்டே இருத்தல் வேண்டும். ஆக அப்படி ஆக்க வேண்டும் என்றால் நமது உணர்வுகள் அனைத்தும் அந்த அகஸ்தியன் துருவனாகி, துருவ மகரிஷியாகி, துருவ நட்சத்திரமான இன்று நம் பூமியின் வடதிசையிலே விண்ணிலே சுழன்று கொண்டிருக்கும் அந்த துருவ நட்சத்திரத்தின்பால் நம் நினைவை செலுத்தி அதனுடைய ஈர்ப்போட்டத்தில் இணைந்திடும் நிலையாக, ஏகாந்த நிலையாக பேரருள் பேரொளி என ஆக வேண்டும். அந்த பிறவியில்லா நிலை அடைவதற்கு அதுதான் சரியான நாம் உற்று நோக்க வேண்டிய திசை என்று இதில் ஞானகுரு உணர்த்துகின்றார்கள். ஆக அகஸ்தியன் அகண்ட அண்டத்தையும் அறிந்துணர்ந்து இந்த இருண்ட உலகை அகற்றி பேரருள் பேரொளி என அந்த அரும்பெரும் சக்திகளை நாம் பெற வேண்டும் என்று நாம் ஏங்கி தியானிக்க வேண்டும். அதே சமயத்தில் அன்று அகஸ்தியர் இந்த பூமியிலே அவர் வாழ்ந்த காலத்தில் எதையெல்லாம் நுகர்ந்தாரோ, அதாவது அவருடைய தாய்க்கருளை பெற்ற பூர்வ புண்ணியத்தின் மூலமாக பல கோடி தாவர இனங்களின் நறுமணங்களையும் பல தீமைகளை நீக்கிடும் பச்சிலைகளின் மனங்களையும் அவர் சுவாசித்தார். ஆக இப்பொழுது அந்த பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த நம் பூமியில் வாழ்ந்த முதல் மனிதன் தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று நாம் போற்றி வணங்கும் அன்று அந்த அகஸ்தியன் அவன் வாழ்ந்த காலத்தில் சுவாசித்த அந்த தாவர இனங்களுடைய நறுமணங்கள், பச்சிலை மனங்கள் நாங்கள் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று அக்காலத்திற்கு நாம் நினைவை செலுத்தினோம் என்றால் அந்த பல கோடி தாவர இனங்களுடைய நறுமணங்களும் தீமைகளில் நீக்கிடும் பச்சிலை மனங்களும் நம் சுவாசத்திற்கு இப்பொழுது வருகின்றது. அதை தியானித்தோம் என்றால் பல விஷத்தன்மைகளும் விஷமான உணர்ச்சிகளையும் தீமைகளை நீக்கிடும் அல்லது அதை அடைக்கிடும் அந்த அருள் மனங்கள் இப்பொழுது நம் சுவாசத்திற்கு வரும். நம் வாயிலே கூட அந்த மனங்கள் சுவைமிக்க உமிழ் நீராக சுரப்பதையும் நமக்குள் உடலுக்குள் சேர்வதையும் நாம் உணர முடியும், அறிய முடியும். அனைத்தும் உடலுக்குள் சென்று தீமைகளை அடக்கி அருள் ஞானத்தை பெருக்க அது பேருதவியாக அது அமையும். ஆகவே அகஸ்தியன் துருவனாகி, துருவ மகரிஷியாகி, துருவ நட்சத்திரமான அந்த பேரருளுடன் இணைத்து அந்த பேரருளை பெற வேண்டும் என்று ஏக்கத்துடன் நாம் தியானிப்போம். சர்வ பிணிகளையும் அகற்றிடும் அரும்பெரும் சக்தியாக அகஸ்தியன் கண்ட பல மூலிகைகளின் மனங்கள் இப்பொழுது வரும். அதை ஏங்கி பெற்று நமக்குள் இருக்கக்கூடிய அல்லது இங்கு வரக்கூடிய அல்லது இதற்கு முன் சேர்ந்த சர்வ பிணிகளையும், சர்வ தோஷங்களையும், சர்வ தீவிய வினைகளையும், பாவ வினைகளையும், பூர்வ ஜென்ம வினைகளையும் அனைத்தையும் அகற்றிடும் அந்த அரும்பெரும் மூலிகை மனங்களை, அந்த அருஞான சக்திகளை, அருள் மனங்களை நாம் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று புருவ மத்தியிலே எண்ணி ஏங்கி தியானிப்போம். ஓம் ஈஸ்வரா, குருதேவா என்று நம் உயிரிடம் நம்மை இயக்கிக் கொண்டிருக்கும் அந்த ஈசனிடமே நினைவை செலுத்தி வேண்டி நம் கண்களின் நினைவை புருவ மத்திக்கு கொண்டு வந்து நம் நினைவனைத்தும் அந்த துருவ நட்சத்திரத்தின்பாலும் அகஸ்தியன் வாழ்ந்த காலத்திலும் நினைவை செலுத்தி அந்த ஆற்றல் மிக்க சக்திகளை, அகஸ்தியன் நுகர்ந்த பல கோடி தாவர இனத்தினுடைய சக்திகளை நாங்கள் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று ஏங்கி தியானிப்போம். அந்த துருவ நட்சத்திரத்தை எண்ணி ஏங்கி தியானித்து பேரருளை நமக்குள் உருவாக்குவோம், பேரொளியாக மாறுவோம். அகஸ்தியன் பெற்ற பல அற்புத சக்திகள் இங்கே வந்து கொண்டிருக்கிறது என்று ஞானகுரு அடிக்கடி நமக்கு இதை வாக்காக பதிவு செய்கின்றார். என்றால் குரு காட்டிய வழியிலே உங்களுக்குள் பதிவு செய்து அதை நீங்கள் பெறக்கூடிய தகுதிக்குத்தான் மீண்டும் மீண்டும் அகஸ்தியன்பால் உங்கள் நினைவுகளை கொண்டு செல்வது. அதை நுகர்ந்து உங்கள் உடலில் இருக்கக்கூடிய சர்வ இரத்தங்களிலும்
இரத்த நாளங்களுக்குள் அதை இணைய செய்யுங்கள். கண்களை மூடி உடல் முழுவதும் செலுத்தி தலையிலிருந்து கால் வரை அன்று அகசியன் பெற்ற சர்வ பிணிகளையும் நீக்கிடும், சர்வ தோஷங்களையும் நீக்கிடும் அந்த அருள் மனங்கள் எங்கள் இரத்தங்கள் முழுவதும் படர வேண்டும். எங்கள் இரத்தங்கள் இருக்கக்கூடிய பல கோடி ஜீவ அணுக்களும் பல ஜீவ ஆன்மாக்களும் பெற வேண்டும். ஈஸ்வரா, அந்த இருளை அகற்றி உலகை அறிந்து மெய்ப்பொருள் காணும் அருள் சக்தி அருஞான வழியில் நாம் வாழ்ந்திடும், நம்மை வாழச் செய்யும் மன உறுதியும் அருஞானத்தை பெறச் செய்யும் ஆற்றலும் நம் உடலில் இருக்கக்கூடிய இரத்தங்கள் முழுவதும் இப்பொழுது படர்ந்து கொண்டுள்ளது என்று ஞானகுரு இதை வாக்காக கொடுக்கின்றார். தாவர இனங்களின் சத்துகளும் பல மூலிகைகளின் மனங்களும் இப்பொழுது நீங்கள் பெறுகின்றீர்கள். அகஸ்தியமா மகரிஷிகளின் அருள்சக்தியும் துருவ மகரிஷிகளின் அருள்சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் இப்பொழுது இந்நேர வரை பெற்ற அந்த சக்தி எங்கள் தாய் தந்தையர் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று ஏங்கி தியானிக்கும்படி ஞானகுரு கூறுகின்றார்கள். ஆக நாம் பெறக்கூடிய நாம் பெற்ற அந்த பல கோடி தாவரங்களுடைய சத்து பல மூலிகளுடைய சத்து எங்கள் தாய் தந்தையருக்கு கிடைக்க வேண்டும். எங்களை வளர்ப்பதற்கு அவர்கள் பெற்ற அவர்களை அறியாது சேர்த்த தீய வினைகள் அனைத்தும் அகன்ற வேண்டும். அவர்கள் மன மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும். அவர்கள் உடல் ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும். ஈஸ்வரா, மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவருடைய அருளால் துருவ நட்சத்திரத்தின் பேரருளை ஏங்கி பெற்று எங்கள் அன்னை தந்தையர் உடல் முழுவதும் நாம் அதை படரச் செய்வோம். நமக்காகப்பட்ட துயரனை அகற்றச் செய்வோம். அவர்கள் பேரருள் பேரொளி பெற வேண்டும் என்று நாம் ஏங்கி தியானிப்போம். அவர்களுக்கு அந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று நாம் மனப்பூர்வமாக நினைவை செலுத்துவோம். அன்னை தந்தையர் உடல் முழுவதும் அந்த உயர்ந்த சக்தி படர வேண்டும். ஈஸ்வரா, ஓம் ஈஸ்வரா. குருதேவா அகஸ்தியன் பெற்ற அந்த அற்புத சக்திகளை பெற நாம் தியானிக்க வேண்டிய முறை இது. இதை தொடர்ந்து செய்து வந்தால் எத்தகைய தீமைகளையும் எத்தகைய பிணிகளையும் எத்தகைய தோஷங்களையும் நீங்கள் போக்கிக் கொள்ள முடியும். உங்கள் பார்வையால், பேச்சால், மூச்சால் உங்களிடமிருந்து வெளிப்படக்கூடிய சர்வமே மற்றவருடைய தீமைகளையும் மற்றவருடைய நோய்களையும் மற்றவருடைய தோஷங்களையும் அகற்றிடக்கூடிய அரும்பெரும் சக்தியாக உங்களிடமிருந்து வெளிப்படும். அந்த நிலைகளை நீங்கள் பெறுவீர்கள் என்று ஞானகுரு இதிலே வாக்காக நமக்கு கொடுத்து பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த அகசியுடன் நாம் தொடர்பு கொள்ளச் செய்து அவர் சுவாசித்த பல கோடி தாவரங்களுடைய சத்துக்களை நாம் பெறுவதற்கு வாய்ப்பாக சந்தர்ப்பத்தை இந்த உபதேசத்தின் வாயிலாக ஞானகுரு நமக்கு ஆழமாக பதிவு செய்கின்றார். அவர் பதிவு செய்வதை நாம் மீண்டும் மீண்டும் நினைவு கொண்டு வந்து அவர் சொன்ன முறைப்படி நாம் தியானித்து அந்த அரும்பெரும் சக்திகளை நாம் பெறுவோம். சர்வ தோஷங்களில் இருந்தும் விடுபடுவோம். சர்வ பிணிகளில் இருந்தும் விடுபடுவோம். சர்வ தோஷங்களிலிருந்தும் சர்வ தீமைகளிலிருந்தும் அனைவரையும் நாம் விடுபடக்கூடிய சக்தியை வளர்ப்போம். அனைவரும் அந்த அகசியமா மகரிஷி நற்சக்தி பெற நாம் தியானிப்போம், தவம் இருப்போம். ஓம் ஈஸ்வரா. குருதேவா.